வந்து பசி தூக்கம் களைப்பு சளைப்பு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலை அதிபலை அப்படின்னு 2 மந்திரம் சொல்லி கொடுக்குற. 2 மந்திரத்தையும் அவள் உச்சாரணம் பண்ணாலே இல்லையோ அவளுக்கு வந்து அது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இப்பதான் பரமாத்மான்னு அங்க நிஷ்கர்ஷமா சொல்லிட்டு வந்திருக்கார் தசரதத்தை. பரமாத்மாவுக்கு இப்ப இவர் கொடுத்த மந்திரத்தினாலதான் பலம்னு இப்ப நினைக்கிறார். என்ன அப்படின்னா கையில ஒரு சாமான் கிடைக்கிற வரைக்கும் தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பேசுவா. ஏதாவது பேசி கழட்டின்னு வந்தோமோ அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பேசுறான். இப்ப கையில கிடைச்சதும் அவருக்கே அந்த இதுல பிரேமம் வந்துருத்தான், ராமர்கிட்ட பிரேமம் வந்துருக்கும். இப்பதான் தசரதரோட நிலைமை என்ன, ஏன் அனுப்ப மாட்டேன் இவ்வளவு நேரம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் புரியறதான் கொஞ்சம் கொஞ்சமா. அழைச்சின்னு போறார். அங்க சாயங்காலம் ஆயிடுத்து அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்க புல்லெல்லாம் பறிச்சு போட சொல்றார். சரி ரிஷி தான் படத்துக்கு போறதாக்கும் அப்படின்னு நினைச்சு ராமனும் லட்சுமணனும் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கா, ரிஷி படுத்துக்கிறதுக்கு